குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 அண்ட் 2 வந்து நம்ம எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு தமிழில். ஸோ இப்போ வந்து டேர்ம் 3 தமிழுக்கான நோட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு புக்கில் லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு நம்ம எது படித்தோம் படிக்கல அப்படிங்கிறது வந்து ஞாபகம் இருக்காது. எந்த இடத்துல இந்த முக்கியமான கொஷின் இருந்திருக்கு அப்படின்னு ஞாபகம். ஸோ இது மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு எக்ஸாமுக்கு படிக்கிறனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து நம்ம படிச்சுட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டாபிக் பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றங்கால். இதை எழுதியவர் தாரா பாரதி. தாரா பாரதியோட இயற்பெயர் பாருங்கள் ராதாகிருஷ்ணன். இவருடைய அடைமொழி கவிஞாயிறு. நூல்கள் வந்து புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இவருடைய எழுதின பாடல் வரி புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பாடல் வரி ப்ளஸ் அதை எழுதிய ஆசிரியர்களை வந்து நான் அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். நான் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் 6th ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற நான் இதில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி. தமிழ்நாட்டில் இது வந்து செகண்ட் டாபிக் உரைநடையாக கொடுத்துருப்பாங்க. 1919 பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்து காந்தி வருகிறார். அதில் வந்து ரொம்பவே பேராகிராஃபாக தந்திருப்பாங்க. அதில் இருக்கிற நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும், அவர் எதுக்காக வந்தார், என்ன வேலைக்காக வந்தார், எந்த வருஷம் வந்தார், இது மாதிரி ஈஸியாக எழுதி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி எழுதி வச்சுக்கிறோம். 1919 பிப்ரவரி மாதம் சென்னைக்கு காந்தி வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் இருந்தது. ஆங்கில அரசு முறைப்படி ரவுலட் சட்டம் நடைமுறையில் இருந்தப்போ காந்தி வராரு. அப்போ வந்து ராஜாஜி வீட்டில் தங்கியிருந்தார். இந்த வருஷத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1919 காந்தி வருகிறார். ராஜாஜி வீட்டில் இருக்கிறாரு. அப்போது வந்து அவரை பார்க்குறதுக்காக பாரதியார் வராரு. பாரதியார் வந்து யார் அப்படின்னா தமிழ்நாட்டு கவிஞர். இதுதான் ஃபஸ்ட்டு 1919 காந்தி வந்தப்போ இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு 1921 காந்தி வரப்போ எந்த மாதம் வராருன்னா, ஃபஸ்ட்டு பிப்ரவரி மாதம் வந்தார், அடுத்து செப்டம்பர் மாதம் வராரு. அப்போ வந்து முதல்ல சென்னைக்கு வந்தார், இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் உள்ள மதுரைக்கு சென்று அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா, மக்கள் துண்டு மட்டும் உடுத்தியிருந்தனர். அவங்க வந்து இந்த விவசாயிகள்லாம் அந்த காலத்தில் மேக்ஸிமம் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் அதிகமே போட மாட்டாங்க, துண்டு மட்டும்தான், அதாவது கோமணம்னு சொல்லுவாங்களா, அது மட்டும்தான் உடுத்தியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம காந்தியடிகள் வந்து காந்தி எளிமை திருக்குளமாக இருந்தால் அதை பார்த்துட்டு நம்ம நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எளிமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து 1937 மறுபடியும் காந்தி வந்து சென்னைக்கு வராரு. அப்போ வந்து எதுக்காக சென்னைக்கு வராருன்னா, ஒரு இலக்கிய மாநாடுக்காக வராரு. இலக்கிய மாநாடு நடைபெற்றது. அதில் வந்து உவே சாமிநாதர் வரவேற்பு தலைவராக இருந்தார். ஓகேங்களா. அந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு உவே சாமிநாதரை பார்த்து நம்ம காந்தியடிகள் சொல்கிறாரு. ஓகேங்களா. இங்கே தமிழ்நாட்டில் காந்தியில் இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை மட்டும் படிச்சிங்கனாலே முக்கியமாக இந்த இயர்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 3வது டாபிக் பாருங்கள், வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய அப்பா ஊரினர் ராமநாதபுரம், அம்மா ஊர் அப்பாவோட பெயர் வந்து செல்லமுத்து. நெக்ஸ்ட்டு அவர் பயின்ற வேலு நாச்சியார் பயின்ற மொழிகள் தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. இது 4 மொழியும் அவங்க வந்து பயின்றிருக்காங்க. அடுத்தது அவர்கள் கற்ற கலைகள் சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போட், விற்பயிற்சி. இதெல்லாம் அவங்க வந்து கலைகளாக கற்றிருக்காங்க. வேலு நாச்சியாருடைய கணவன் பெயர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். இவர் வந்து காளையார் கோயில் நடைபெற்ற போரில் வந்து ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார். ஓகேங்களா. சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதர் எப்படி கொல்லப்பட்டார்னா, காளையார் கோயிலில் நடைபெற்ற போரால் கொல்லப்பட்டார். அமைச்சர் என்ன, தாண்டவராயர். தளபதிகள் சின்ன மருது, பெரிய மருது.
ஃபஸ்ட்டு வந்து வேலுநாச்சியார் வந்து தனி ஒரு பெண்ணாக போராடி ஃபஸ்ட்டு காளையார் கோயிலை மீட்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை மீட்கிறாங்க. சிவகங்கை எந்த நாளில் மீட்கிறாங்க? விஜயதசமி நாளில் மீட்கிறாங்க. வேலுநாச்சியாருக்கு உதவி செய்தவர்கள் யாருன்னா ஐதர் அலிங்கிறவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு. எப்படின்னா 5000 குதிரை படை வீரர்களை அனுப்பி உதவி செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து உயிர் தியாகம் செய்தவர்கள், வேலுநாச்சியருக்காக போர் புரிந்து அதில் உயிர் தியாகம் செய்தவர்கள்னால் உடையாள், குயிலி, இவங்க 2 பேரும் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. உடையாளுக்காக நடுக்கல் நாட்டப்பட்டதுன்னு சொல்ல வராங்க. அடுத்து இயல் 2 பராபர கண்ணி தாயுமானவர் யாருன்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார். அப்புறம் இவருடைய பாடல் வரி தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர், இது வந்து இவர் எழுதிய பாடல் வரி. நெக்ஸ்ட் 2வது டாபிக் பாருங்கள். நீங்கள் நல்லவர், கலீல் கிப்ரான். இது எழுதியவர் கலீல் கிப்ரான். இவர் நாடு வந்து லெபனன் நாடு. இந்த நாடு லெபனன் நாடு. இவர் வந்து ஒரு கவிஞர்னு சொல்லலாம், புதின ஆசிரியர் சொல்லலாம், கட்டுரை ஆசிரியர், ஓவியர், இது எல்லாத்துலேயும் கை தேர்ந்திருந்தார். இவர் எழுதின பாடல் வரி வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, இப்படிங்கிற பாடல் வரி எழுதியது கலீல் கிப்ரான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பாருங்கள். பசிப்பினி போக்கிய பாவை. பசிப்பினி போக்கிய பாவையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மணிமேகலை பற்றி சொல்லியிருப்பாங்க. மணிமேகலைங்கிறவங்க வந்து பூம்புகார் நகர, அதாவது கோவலன் மாதவி இருவருக்கும் மகளாக பிறந்தவள் தான் மணிமேகலைன்னு சொல்கிறாங்க. இந்த மணிமேகலை வந்து பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவள். தீவத்திலகை அப்படின்னா யாருன்னா புத்த பீடிகையை காவல் செய்பவர் தான் தீவத்திலகை. அடுத்து பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கையின் பெயர் கோமுகி. அதாவது பூக்கள்லாம் எந்த இடத்துல நிறைய இருக்கோ அந்த இடத்துக்கு பேர் கோமுகின்னு சொல்கிறாங்க. கோ அப்படின்னா பசு, முகி அப்படின்னா முகம். அடுத்து வந்து மணிமேகலைக்கு கிடைத்த பாத்திரத்தின் பெயர் அமுத சுரப்பி. அந்த அமுத சுரப்பியில் வந்து அதாவது அந்த பாத்திரத்தில் வந்து எவ்வளோ ஒரு உணவை நம்ம போட்டோன்னா அது வந்து எடுக்க குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த பாத்திரத்தோடைய சிறப்பு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா பாதத்தை எழுதியவர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். இது வந்து துணைப்படம். இவர் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர். இவர் எழுதிய நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், சேசாஸ்திரி, கால் முளைத்த கதைகள். இது வந்து இவரை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அடுத்து இயல் 3 பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகா. இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து 36 ஆண்டு பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. பட்டம் வந்து கவிமணிங்கிற பட்டம் வந்து பெற்றிருக்காரு. இவருடைய உண்மையான பேரானா தேசிய விநாயகனார் தான். இவருடைய பட்டம் தான் கவிமணி. ஆசிய ஜோதி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா. அதாவது ஆசிய ஜோதிக்கு இங்கிலீஷில் வந்து இது வந்து ஒரு ஆங்கில நூல். லைட் ஆஃப் ஏஷியாங்கிறது ஆங்கில நூலை வந்து நம்ம கவிமணி தேசிய விநாயக பிள்ளை தழுவி தமிழில் எழுதியிருக்கார். ஓகேங்களா. அதோடைய லைட் ஆஃப் ஏஷியாவோட ஆசிரியர் யாருன்னா எட்வின் அர்னால். ஆசிய ஜோதியோட ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்கலாம். 2 பேர்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிய ஜோதினா கவிமணி தேசிய விநாயகனார், எட்வின் அர்னாச்சி லைட் ஆஃப் ஏஷியானா எட்வின் அர்னால். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க மனிதநேயம். மனிதநேயத்தில் அன்னை தெரசாவை பற்றி சொல்லுவாங்க. அன்னை தெரசா வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். ஓகேங்களா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னை தெரசா. நெக்ஸ்ட் வந்து கைலாஷ் சத்யாத்ரி. இந்த பேரை நம்ம வந்து யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் ஆனால் இவர் வந்து நிறைய நற்பணிகள் வந்து குழந்தைகளுக்காக செஞ்சுருக்காங்க. இவர் வந்து கைலாஷ் சத்யாத்ரி வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியர். ஓகேங்களா. இது கண்டிப்பாக நம்மளை வந்து இது வந்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது. அன்னை தெரசாவை பற்றி தெரிஞ்சிருக்கோம். பட் ஆனால் கைலாஷ் சத்யாத்ரி பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 30 ஆண்டுகளில் அவருடைய வாழ்நாள் காலத்தில் 30 ஆண்டுகளில் 1000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்.
1000 குழந்தை தொழிலாளர்களை 30 வருஷமாக மீட்டிருக்காரு. அப்புறம் வந்து 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாகவே சென்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கைலாஷ் சத்யார்த்தை பற்றி இது வந்து ரொம்பவே, அது முக்கியமாக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 2வது இந்தியர்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து டேர்ம் 2ல் இருக்கிற தமிழ் முடிச்சாச்சு, 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் வீடியோ போட்டு கேட்டிங்கனாவே உங்கள் மனசில் நல்லாவே பதிஞ்சிரும். இதை விட இது வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன், கமெண்ட் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.